You all can see my screen? Yes. Okay, fine. So that is the software. How many members downloaded the software? Yes. You can download in mobile also. You can download in mobile also, I think. Anyhow, you check it out. Okay. See, 8086 programming இந்த இதுதான் சிமுலேட்டர் எமுலேட்டர் இதுதான் நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்க போறோம் ரைட் என்ன உங்களுக்கு ப்ரோக்ராம் புரியல நம்ம ரெண்டு நம்பரை ஆட் பண்ண போறோம் clear see I'm just opening it and I'm telling it as new I'm just deleting this okay என்னோட நான் என்ன சொன்னேனாக்கா 8 bit addition first you will go 8 bit addition 8 bit addition னு சொன்னா one second see 8 bit addition means you are going to have 8 bits only 8 bit addition சொன்னா 8 bits தான் இருக்கும் 8 bitsனா நான் வந்து இப்போ 1 1 1 1 இங்க 4 bit ஆச்சு 1 1 1 1 so totally I'm having 8 bits இது ஒரு 4 bit இது ஒரு 4 bit understanding clear so 8 bit addition சொன்னா இதுதான் 8 bit addition இங்க ஒரு 4 bits இருக்கு இங்க ஒரு 4 bits இருக்கு இந்த இத வந்து நான் இது கூட ஆட் பண்ண போறேன் if suppose I'm going to have like this 1 1 1 1 1 1 and 1 you can put any number but for addition of hexadecimal you have some rules அது நம்ம ஃபாலோ பண்ணணும் ஃபர்ஸ்ட் நீங்க வந்து 8 bit addition மட்டும் பாருங்க இப்போ நீங்க இத ஆட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும் 2 2 so you'll be getting 4 2s okay இப்போ 16 bit addition சொன்னா see I'm going to introduce இன்னொரு ஒரு 8 bit நம்பர் நான் இன்ட்ரோ듀ce பண்றேன் அது என்னது 1 1 1 1 so 4 bits again 1 2 3 4 so இது ஒரு 4 bit and இது ஒரு 4 bit right 1 2 3 4 இத நான் ஆட் பண்ணாக்க எனக்கு என்ன வரும் yes if I'm going to add this one I will get இங்க டோட்டலா இங்க ஒரு 4 2s வரும் இங்க ஒரு 4 2s வரும் இங்க ஒரு 4 2s வரும் இங்க 4 2s டோட்டல் இது வந்து 8 bit இது வந்து ஒரு 8 bit somebody join now so டோட்டலா எனக்கு எத்தனை பிட்ஸ் கிடைக்குதுன்னு சொன்னா இங்க டோட்டலா இது வந்து 16 bit addition இதுல உங்களுக்கு யாருன்னா டவுட் இருக்கா yes tell me put in that chat box இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இதுல அதாவது 8 பிட்னு சொன்னா என்னது இது ஒரு 8 பிட் இது பாருங்க see இது ஒரு 8 பிட் இது ஒரு 8 பிட் ஓகே இது ஒரு 8 பிட் சோ டோட்டலா ரெண்டும் சேர்த்துதான் 16 பிட் இப்போ நான் 8 பிட் அடிஷன் சொன்னா நீங்க 8 பிட்னு சொன்னா இந்த பிட்ஸ் மட்டும் தான் நீங்க ஆட் பண்ணணும் அதாவது ஒரு 8 பிட்டை மட்டும் நீங்க ஆட் பண்ணணும் 16 பிட் சொன்னாக்கா இது ரெண்டுத்தையுமே நீங்க ஆட் பண்ண போறீங்க தட் இஸ் நாட் 16 பிட் அடிஷன் அண்டர்ஸ்டாண்டிங் இது இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கா இதுல யாருக்குன்னா டவுட் இருக்கா லெட் மீ நோ உங்களுக்கு சாட் பாக்ஸ்ல போடுங்க யாருக்குன்னா டவுட் இருக்கா 8 பிட்னா என்ன 16 பிட் என்னன்னா என்ன அப்படிங்கிறது புரிஞ்சுதா kindly put me in the chat box I'm just seeing it I want to know யாருக்குன்னா புரியலன்னா திரும்பியும் சொல்றேன் நானு பிகாஸ் இது தெரியலடா உங்களுக்கு ஒண்ணுமே புரியாது சோ டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கோங்க 8 பிட்னு சொன்னாக்கா see 8 பிட்னு சொன்னாக்கா இங்க ரெண்டு இது மட்டும் தான் போட முடியும் once again no insert I don't know I'm setting like this. See if suppose I'm going to add 0 0 okay இது ஒரு 4 bit இது ஒரு 4 bit yes so I'm going to add this one okay if I'm going to add what will happen எனக்கு என்ன நம்பர் கிடைக்கும்னு சொன்னாக்கா I'm going to have 1 1 1 1 then 1 1 1 1 right இதுதான் என்னது இதுதான் என்னோட 8 bit இதுதான் 8 bit இந்த 4 nibbles சொல்லுவாங்க இந்த 4 bits தான் nibbles சொல்லுவாங்க இது see this you are going to இத செப்பரேட் பண்ணாக்கா இது டோட்டலா வந்து 8 bit செப்பரேட் பண்ணாக்கா இது ஒரு 4 bit இது வந்து ஒரு 4 bit understanding okay fine so இப்போ நான் 8 bit ன்னு சொன்னாக்கா I'm going to have 8 bit சொன்னாக்கா I'm going to have like this 1 1 1 1 space 1 1 1 1 see 4 bits தனியா ஷோ பண்ணுவாங்க ஏன் அப்படி 4 bits சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னாக்கா you're having one ஒரு கான்செப்ட் நீங்க டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ்ல இது படிச்சிருப்பீங்க
the concept is 8 4 2 1. இப்போ இதுக்கு கீழே என்ன நம்பர் இருக்கோ அதான் அந்த நம்பரோட வேல்யூ. இதான் ஹெக்ஸாடெசிமலோட கோட். This is hexadecimal code. See, if I am going to tell 0000 means இதோட ஆன்சர் என்னன்னா 0. அண்டர்ஸ்டாண்டிங்? இப்ப நான் சொல்றேன் இதோட ஆன்சர் வந்து 0001 அப்படின்னு சொன்னா இதோட ஆன்சர் வந்து 1. எஸ், அண்டர்ஸ்டாண்டிங்? இதுதான் மெயின் கான்செப்ட். இது தெரியலன்னா உங்களுக்கு எதுவுமே செய்ய முடியாது. அண்டர்ஸ்டாண்டிங் திஸ் வாட் ஐ அம் டெல்லிங்? எஸ், இப்ப இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப நான் 00000010. if I'm going to tell like that, understanding? if I'm going to tell like this, இப்ப பாத்தீங்கன்னா இந்த 1 எதுக்கு நேரா இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா என்னோட 2க்கு நேரா இருக்கு. சோ என்னோட வேல்யூ வந்து என்னன்னு சொன்னா it is 2. அண்டர்ஸ்டாண்டிங்? எஸ். இப்ப நான் 3 அப்படின்னு சொன்னாக்கா இப்போ இப்ப நான் எனக்கு 3 நம்பர் வரணும்னு சொன்னா 0 0. இப்ப இங்க 3 கிடையாது. இப்போ 2 1 போட்டாக்கா 2 plus 1 is equal to what? 3. அண்டர்ஸ்டாண்டிங் திஸ்? இப்ப இந்த கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சாதான் உங்களால மத்தத புரிஞ்சிக்க முடியும். அண்டர்ஸ்டாண்டிங்? சோ if I'm going to I want 4 எனக்கு நம்பர் வேணும்னா 0 இங்க 1 இருக்கு, அதுதான் என்னோட 4. 0 and 0. இதோட வேல்யூ என்ன சொன்னாக்கா 4. இதுதான் ஹெக்ஸாடெசிமலோட கோட் வேல்யூஸ். இதுதான் வேல்யூஸ். அண்டர்ஸ்டாண்டிங்? எஸ், புரிஞ்சுச்சா? இப்ப பாருங்க எனக்கு 5 வேணும் அப்படின்னு சொன்னா 0 1 இருக்கு, 4க்கு ஒரு 1 வச்சாச்சு. I'm going to put 0 again. I'm going to put 0 again and I'm going to put 1. So இந்த நம்பருக்கு நேரா என்ன இருக்குன்னு சொன்னா 4 இருக்கு. இந்த நம்பருக்கு நேரா 1க்கு நேரா என்ன இருக்குன்னு சொன்னா 1 இருக்கு. 4 plus 1 is equal to what? 5. So இதான் என்னோட கோட். அண்டர்ஸ்டாண்டிங்? இது உங்களுக்கு புரிஞ்சுச்சா? எனக்கு சாட் பாக்ஸ்ல கொஞ்சம் சொல்லுங்க ஃபர்ஸ்ட். this is the basic concept. ஹெக்ஸாடெசிமல் நம்பர் அப்படின்னு சொன்னாக்கா இப்படிதான் ஸ்பெசிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அண்டர்ஸ்டாண்டிங்? அண்டர்ஸ்டுட். ஓகே, ஃபைன், வெரி குட், குட் குட். ஓகே, சோ இப்போ இங்க பாத்தீங்கன்னு சொன்னாக்கா இங்க 1 1 சொல்லிருக்கா. so it is told as 0 1 0 1 அப்படின்னு சொன்னாக்கா அதோட வேல்யூ வந்து 5. அண்டர்ஸ்டாண்டிங்? இப்ப நான் கொடுக்குறேன். இப்ப எனக்கு 6 வேணும்னு சொன்னா 0. எஸ், ஐ அம் புட்டிங் a 0 1 1 0. ஏன் அப்படின்னு சொன்னா 4 plus 2 என்னது? that is nothing but my 6. yes, understanding this? okay, so இப்ப next பாத்தீங்கன்னு சொன்னா once again no 0 I told a 0 1 1 0 அதுதான் எனக்கு 6, right? so இது உங்களுக்கு புரிஞ்சுது. இப்போ next நம்பர்னு சொன்னா இப்போ next நம்பர் வந்து எனக்கு 7 வேணும். so 0 1 1 and 1. so 4 plus 2 plus 1 is equal to what? 7. so இதுதான் என்னோட நம்பர். okay, yes, understanding? next I want my 8. so 1 and 0 0 0 0. so இதுதான் என்னோட நம்பர் 8. understanding this now? இதுதான் உங்களோட 8 bit numbers. 8 bit number அதாவது சாரி 4 bits. இதோட 4 bit ஓட ஸ்பெசிஃபிகேஷன் இது. this is your 4 bit specification. I repeat. இப்ப நான் உங்களுக்கு திரும்பவும் சொல்றேன் பாருங்க. see, இதுதான் என்னோட ஹெக்ஸாடெசிமலோட கோட் 8421. this is very important. இப்ப இது தெரியலன்னு சொன்னா இங்க என்ன நம்பர் சொல்லிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியாது. அண்டர்ஸ்டாண்டிங்? இது வந்து ஹெக்ஸாடெசிமலோட கோட். ஓகே, ரைட். சோ இந்த கோட வச்சு நான் வந்து ஹெக்ஸாடெசிமல் நம்பரை சொல்றேன் அப்படின்னா இப்போ இது நான் 00 சொல்லிருக்கேன்னா இதோட வேல்யூ என்ன அப்படின்னு சொன்னாக்கா 0. இதோட வேல்யூ என்ன? இந்த 4 நம்பரோட வேல்யூ என்னன்னு சொன்னா 0. அண்டர்ஸ்டாண்டிங்? எஸ், எஸ் ஆர் நோ? அண்டர்ஸ்டாண்டிங் திஸ்? கிளியர்? சோ இப்போ இதோட வேல்யூ என்ன இருக்கும் சொல்லுங்க. 8 இருக்கு, 4 இருக்கு, 2 இருக்கு, 1 இருக்கு. இதெல்லாம் ஆட் பண்ணுங்க. என்ன வேல்யூ வருது? எஸ், இதுல எல்லாத்தையுமே ஆட் பண்ணுன்னு சொன்னீங்க. என்னக்கா என்னது? எஃப். எஸ், எஃப் only no. 8 4 8 plus 4 12 12 plus 2 14 14 plus 1 15 15 அப்படிங்கிற நம்பரை ஹெக்ஸாடெசிமல்ல நம்ம எப்படி ஸ்பெசிஃபை பண்ணுவாங்கன்னு சொன்னா எஃப் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணுவாங்க. சோ இதோட வேல்யூ என்னது? எஃப். அண்டர்ஸ்டாண்டிங்? எஸ். சோ இது ஒரு 8 பிட் நம்பர்.
அப்புறம் இது ஒரு 8 பிட் நம்பர். இது டோட்டலா தான் உங்களுக்கு 16 பிட் நம்பர். அண்டர்ஸ்டாண்டிங்? எஸ். இப்ப இங்க என்ன நம்பர் இருந்தாலும் இந்த கோட வச்சு தான் நீங்க கண்டுபிடிக்கணும். வாட் எவர் மே பி த கோட். இங்க என்ன கோட் நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதை நீங்க எப்படி ஸ்பெசிஃபை பண்ணீங்கன்னு சொன்னா இட் இஸ் லைக் திஸ். இப்ப நான் 8 வரைக்கும் தான் எழுதிருக்கேன். ஓகே ஃபைன். இப்ப நீங்க 10க்கு என்ன வரும் சொல்லுங்க. I'm just seeing you people. Yes, tell me. 10க்கு என்ன வரும்? 10. Okay, okay, okay. So understanding now. Okay, எனக்கு 12க்கு சொல்லுங்க. 12, 12, 12. Tell me for 12. Okay, okay, very good. Next. So 14க்கு சொல்லுங்க. 14, 14. Tell me for 14. Okay, fine, very good. So now we understood the concept. Okay, 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 very good, very good. Okay, okay, fine. So இப்ப நான் இங்க இப்ப நான் உங்களுக்கு இப்ப நம்பர் நான் இப்ப குடுக்குறேன் பாருங்க. If suppose I'm going to tell us நான் இப்போ எனக்கு இப்ப நம்பர் இதுதான். What is the value of this one? சொல்லுங்க. Yes, what is the value of number which is given here? இப்போ இங்க இருக்கிற நம்பருக்கு என்ன வேல்யூ சொல்லுங்க. Yes, இப்போ இங்க இருக்கிற நம்பருக்கு என்ன வேல்யூ? No. What is the value? இங்க நம்பர் இருக்கா? இங்க நான் நம்பர் ஸ்பெசிஃபை பண்ணிருக்கேனா? இதோட வேல்யூ just write me the value. இதோட இதுக்கு என்ன இது வந்து ஒரு 16 bit number. This is a 16 bit number. அதை நீங்க எப்படி எழுதுவீங்க? Okay, okay. Okay, yes, correct. Yes, good. So இந்த டோட்டலா okay, okay, very good. Okay, very good. So இங்க பாருங்க. Once again. So இப்போ இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இதோட வேல்யூ என்னது? இதோட வேல்யூ இந்த 4 பிட்டோட வேல்யூ என்னது? 0. ஓகே, இதோட வேல்யூ என்னது? 9. ஓகே, இதோட வேல்யூ என்னது? F. இதோட வேல்யூ என்ன? S8C. Understanding? So இந்த total 16 bit ஓட வேல்யூ என்னன்னு சொன்னா 0, 9, F and C. So understanding this concept, anybody could not understand. இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுச்சா? Somebody could not understand, please tell me. I repeat, நீங்க இது தெரியலன்னு சொன்னா nothing can be done. யாரு சொன்னாங்க? பிரவீன் குமார், அப்புறம் தினேஷ், கௌதம், somebody told that they have not written the program. No, now you understood. இதுதான் ஃபர்ஸ்ட் நீங்க நம்பர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அப்புறம் தான் நீங்க ப்ரோக்ராம் எழுத முடியும். கலை செல்வன், did you understood? யாருக்கு என்ன புரியலையா? Kindly put me note. நான் இப்போ உங்களுக்கு explain பண்றேன். Any doubt is there? Please explain. Please tell me. I will explain now. Because இப்போ இந்த கான்செப்ட் உங்களுக்கு தெரியலனா you can't able to do anything. Okay. So you are clear with this. Okay. இப்போ உங்களுக்கு என்ன தெரியும்? ஹெக்ஸாடெசிமலோட கோட் என்னன்னு தெரியும். So you know what is hexadecimal code? Hexadecimal code என்ன? 8 bit என்ன? 16 bit என்னன்னு இப்போ தெரிஞ்சிச்சு. Okay. Now if suppose I'm going to ask you people to write an 8 bit addition. 8 bit addition பண்ணனும் அப்படினு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? Yes. இப்போ நீங்க 8 bit addition பண்ணனும்னு சொன்னா I'm telling, நான் இப்போ ஒரு நம்பர் கொடுக்குறேன். 1 0 no 0 0 1 1. ஓகே, இது வந்து ஒரு 4 பிட் 1 1 0 0. ஓகே, இது வந்து ஒரு 8 பிட். இப்போ நான் எது கூட ஆட் பண்ணணும்னு சொல்றேன்னு சொன்னா 1 0 1 0 ஸ்பேஸ் 1 1 no 1 0 0 1. ஃபர்ஸ்ட் இது நீங்க ஆட் பண்ணி சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். இப்போ நீங்க இது என்ன நம்பர் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நீங்க கண்டுபிடிக்கணும் அந்த கோட் வச்சுட்டு. அண்டர்ஸ்டாண்டிங்? எஸ். ஃபர்ஸ்ட் நீங்க இந்த நம்பர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டு ஃபர்ஸ்ட் இந்த நம்பர் என்னன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா அடிஷன் பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்க. இதுதான் வந்து 8 பிட் அடிஷன். எஸ், சொல்லுங்க. Get me the answer. I want the answer in the chat box now. 0 0 1 1 சொன்னா what is the answer? அதோட வேல்யூ என்ன? அதோட வேல்யூ என்ன? Make it fast.
Very simple and easy concept. இப்ப இந்த கான்செப்ட் புரியலன்னு சொன்னா you can't do anything. அதோட வேல்யூ ஸ்பெசிஃபை பண்ணுங்க. 1110 அப்படின்றது என்ன வேல்யூ? 0101 அப்படிங்கிறது என்ன வேல்யூ? What is the value of, what is the name of that one? What is it? 21. Is that 21? You should say carry. அந்த 1 இருக்குல்ல அது வந்து carry. Wait. Let me to put one second. So இதுதான் என்னோட நம்பர். ஓகே, இந்த நம்பரை நான் ஆட் பண்றேன். I'm going to add it. I'm going to have 1 0 again 1. இங்க 2 இருக்கு 1. So I'm 1. A carry is going to come here. Okay. So again 0. I'm 0. I'm putting as 1 here. Again 1. Again 1. Again 1. Again 1. So இதோட வேல்யூ என்ன? இதோட வேல்யூ என்ன? 1110 அப்படின்னு வந்ததுன்னா அது என்னது? What is it? Am I correct in addition? இங்க நீங்க ஆட் பண்ணீங்கன்னு சொன்ன 1, இங்க ஆட் பண்ணீங்க சொன்ன 1, இது ரெண்டு ஆட், சாரி இங்க 0 வரும். ஐம் சாரி, 0 அங்க 1, ரெண்டு 0, ரெண்டு 1 இருக்கு, இது 0. இங்க 3 1s இருந்துச்சுனாக்கா 11. இல்ல 1 இருக்கு, இங்க 1 இருக்கு, இங்க 1 இருக்கு, இங்க 1 இருக்கு. So what is that? This is E. Am I correct? This is E. No, this is not E. This is 7. Sorry. This is your 7. Okay, this is what? இங்க 4, இங்க 4, 2, 1, இங்க 8 இருக்கு. So இங்கேயும் அப்படிதான் இருக்கு. இங்க 7 இருக்கு, இங்க என்ன இருக்கு? What is the value of this one? 5. So 4 plus இங்க 1 எங்க இருக்கு பாருங்க. இந்த 4 க்கு நேரா 1 இருக்கு, இங்க 1 க்கு நேரா 1 இருக்கு. So 5. இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இங்கேயும் 8421 சொன்னாக்கா, I'm sorry, 8421 சொன்னாக்கா I'm correct. So E only. This is E only. E. Understanding this? E5 the answer. Understanding? Anybody? E5. Yes, answer is E5. Dikshi, correct. Very good. Okay. Shasta Ganapati also correct. Very good. Yes, 1 plus 1 is 10. Correct. Ashwath, correct. Yes. E5, not D5. It is E5. ஏன்னா 3க்கு 1 வருது இல்ல அதனால. So இங்க பாத்தீங்க சொன்னா இங்க கேரி உங்களுக்கு வரல. You are not going to get any carry. இப்ப நீங்க 5th இந்த பிட்டுக்கும் ஈக்குவலா இந்த பிட்டுக்கு அப்புறமாவும் உங்களுக்கு வந்து ஒரு கேரி வருதுன்னு சொன்னா then your carry flag will set. Understanding this? இது வரைக்கும் யாருக்கான புரியலையா? You just tell me. I will repeat again. Yes. E5. Another one example I will tell now. You put, then only you will understand still more. One example I will give now. Kindly add this and tell me now. Yes, you are going to. Yes, you are getting carry. Yes, carry you are getting. Yes, carry you are getting. Very good. Then, so if I'm going to add here, I'm going to add this one. 1. 1 plus 1 is 0. I'm getting a carry here. I'm putting as 1. Again 1 here. Again 1 here. What is the value of this one? Again, if I'm going to add here, this is 0 and I'm going to get 1 here. I'm going to get 1 here. 1 plus 1 is what? 10. So I'm going to put 0 here and I'm going to put 1 here. My carry, I'm getting a carry. So what is the value? So what is the value? What is the answer? Answer you are getting as? Okay.
எஸ், வெரி குட், வெரி குட். சோ இப்ப இந்த ப்ரோக்ராம் இந்த பிட்ல நீங்க இந்த ப்ரோக்ராம் நான் வந்து எக்ஸிக்யூட் பண்றேன் பாருங்க. இப்ப நம்ம ஒரு நம்பர் கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஐ அம் கோயிங் டு இப்ப நம்ம வந்து ஆல்வேஸ் நீங்க வந்து மேனுவலா நீங்க வந்து அடிஷன் போட்டு பார்த்துட்டு அப்புறமா நீங்க ப்ரோக்ராம்ல போனீங்கன்னா அப்பதான் உங்களுக்கு தெரியும் அது கரெக்டா இல்ல தப்பா அப்படி சொல்லிட்டு. அண்டர்ஸ்டாண்டிங். சோ ஐ அம் கோயிங் டு ரைட் a program. இப்ப நம்ம இந்த நம்பர் பார்த்தோம் இல்லையா? இந்த நம்பருக்கு திஸ் நம்பர் ஃபார் திஸ் நம்பர் ஐ அம் கோயிங் டு ரைட் த ப்ரோக்ராம். சோ இந்த வேல்யூ என்னன்னு சொல்லுங்க. மேல இருக்க நம்பரோட வேல்யூ என்ன? வாட் இஸ் த வேல்யூ? எஸ், வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் திஸ் ஒன்? மேல இருக்கிற நம்பர் என்ன ஸ்பெசிஃபை பண்ணுவாங்க? 1010 என்னது? 10 ஏவா? என்ன என்ன நம்பர் சொல்லுங்க? ஓகே. ஏஏ பிளஸ் வாட் இஸ் த இன்னொன்னு என்னது? இன்னொரு நம்பர் என்னது? வாட் இஸ் த செகண்ட்? எஸ், செகண்ட் என்னது? 11000011 0011 சொன்னாக்கா 3 1100 சொன்னா என்னப்பா? I want the answer. Okay, see 3. Okay, okay, okay. So I think now you understood. So நான் இப்போ வந்து ப்ரோக்ராம் எழுத போறேன். So ரெண்டு நம்பர் இருக்கு. What are those number? See, these are two numbers. இது ஒரு நம்பர், இது ஒரு 8-bit நம்பர், இது ஒரு 8-bit நம்பர். ஓகே. ஃபர்ஸ்ட் ரெண்டு நம்பர் நான் சொல்லிட்டேன். இதுதான் என்னோட நம்பர் சொல்லிட்டேன். அந்த நம்பரோட ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ என்னது? இதுதான் அதோட ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ. அதாவது ஏஏ அப்படிங்கிறதும் சி ஒன் செகண்ட். சி இதோட வேல்யூ என்னன்னு சொன்னா இது அதாவது இந்த பர்டிகுலர் நம்பரோட வேல்யூ அதாவது 8 4 2 1. சோ இது ரெண்டுத்தையும் நான் ஆட் பண்றேன். இது ஒரு வேல்யூ, இது வந்து ஏ, இதோட வேல்யூ வந்து ஏ. ஓகே. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இதோட 8 பிளஸ் 4 என்னது? 12. 12க்கு என்ன வேல்யூ வரும்? இங்க வந்து சி, இங்க வந்து 3. சோ இதுதான் என்னோட நம்பர். இந்த ரெண்டு நம்பரை தான் நான் இப்ப ஆட் பண்ண போறேன். அண்டர்ஸ்டாண்டிங்? எஸ். சோ இந்த ரெண்டு நம்பரை நான் எப்படி ஆட் பண்ண போறேன்? அதாவது நான் ஆட் பண்ணிட்டேன், மேனுவலா ஆட் பண்ணிட்டேன். எனக்கு வந்தது ஆன்சர். என்ன ஆன்சர் வந்ததுன்னு சொன்னா ஐ அம் கோயிங் டு ஹேவ் 6. I'm going to what is my answer? 6 and D நம்மளுக்கு ஆன்சர் வந்துச்சு. இப்போ அந்த ஆன்சர் இங்க கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரோக்ராம் எழுத போறேன். எப்படி நான் எழுதுறேன்னா நான் வந்து இமீடியட் அட்ரஸிங் யூஸ் பண்றேன். இமீடியட் அட்ரஸிங் சொன்னா என்னோட நான் இன்ஸ்ட்ரக்ஷன்லயே நான் என்னோட நம்பரையே போட்டுறேன். எனக்கு நான் எந்த நம்பர் ஆட் பண்றேனோ வாட் எவர் நம்பர் ஐ அம் கோயிங் டு டேக் அண்ட் ஆட் த சேம் திங் ஐ அம் கோயிங் டு புட் இன் தி இன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்லி. என்னோட ப்ரோக்ராம் வந்து சீக்கிரமா நடக்கும். நான் என்னோட ப்ரோக்ராம் அதாவது 8086 எங்கேயும் போய் தேடாது எங்க இருக்குன்னு சொல்லிட்டு நான் இன்ஸ்ட்ரக்ஷன்லயே நான் என்னோட number I'm going to put it. Okay. So I'm going to tell as first number move. நான் என்னோட AX ரெஜிஸ்டர் யூஸ் பண்றேன். இது வந்து கேஸ் சென்சிட்டிவ். 8086 எமுலேட்டர் வந்து கேஸ் சென்சிட்டிவ். நீங்க கேபிட்டல் லெட்டரும் யூஸ் பண்ணலாம், ஸ்மால் லெட்டர்ஸும் யூஸ் பண்ணலாம். So in order to avoid confusion, I'm putting in small letter only. ஓகே. நான் இப்ப மூவ் பண்றேன். என்ன நம்பர் மூவ் பண்றேன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன? AA. AA அப்படிங்கறத மூவ் AX, கமா ஏ ஏ. அண்டர்ஸ்டாண்டிங்? ஹெச் அப்படின்னு நீங்க போடணும். ஏஏ கமா ஹெச்ன்னு போடதான் அது வந்து ஒரு ஹெக்ஸாடெசிமல் நம்பர் அப்படிங்கிறது சொல்லும். நம்பர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. பைனரி நம்பர் இருக்கு, டெசிமல் நம்பர் இருக்கு, ஆக்டல் நம்பர் இருக்கு, ஹெக்ஸாடெசிமல் நம்பர் இருக்கு. இந்த 4 நம்பர்ஸ் தான் நம்மளுக்கு டிஜிட்டலுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. மீன்ஸ் ஃபார் மெஷின். நம்ம மெஷின் கோடிங் உங்களோட கம்ப்யூட்டர்ஸ்லாம் வந்து அந்த கோட்ஸை மட்டும் தான் இட் வில் யூட்டிலைஸ் இட் ப்ராப்பர்லி. அதுதான் அதால டீகோட் பண்ணறதுக்கு ஈஸி. ஓகே. உங்களுக்கு ஹெக்ஸாடெசிமல்னா என்னன்னு தெரியும், உங்களுக்கு ஆக்டல் நம்பர்னா என்னன்னு தெரியுமா? Do I need to tell it? Because எல்லா நம்பர்ஸும் பேஸ் பண்ணி உங்களுக்கு ப்ரோக்ராம் வரும். See, you should know what is decimal number, you should know what is binary number, you should know what is octal number, and you should know what is hexadecimal number. You just kindly put in the chat box உங்களுக்கு எல்லா நம்பர்ஸுமே தெரியுமா இல்ல நான் ரிப்பீட் பண்ணணுமான்னு சொன்னீங்கன்னா தான் எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். So I will start from that level. Kindly put in the chat box யாருக்கெல்லாம் டெசிமல்னா என்னன்னு தெரியாது, பைனரினா என்னன்னு தெரியாது, ஆக்டல்னா என்னன்னு தெரியாது அப்படின்னு நீங்க கொஞ்சம் எனக்கு just put me on the chat box. I repeat, உங்களுக்கு ப்ரோக்ராம் பைனரிலயும் வரலாம், எதுல வேணாலும் நீங்க வந்து ப்ரோக்ராம் எழுதணும். You have to write. So you should know what is that number called. அது எப்படி ஸ்பெசிஃபை பண்ணுவாங்க, எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா மட்டுமே you can able to write the program. Understanding? Y'all can hear me na?
Why keeping quiet? I don't know. So everybody knows. So I can take as everybody knows what is decimal, what is octal, and what is hexadecimal. Hexadecimal நான் இப்ப சொன்னேன். டெசிமல்னா என்னன்னு தெரியும், ஆக்டல்னா என்னன்னு தெரியும், பைனரினா என்னன்னு தெரியும். ஓகே, லெட் மீ டு கோ டு த ப்ரோக்ராம். ஸோ ஐம் டெல்லிங் என்னோட ஃபர்ஸ்ட் நம்பர் என்னது, நான் ஏஎக்ஸ் ரெஜிஸ்டர்ல நோ ஏஎல் ஐ வில் டேக் ஏஎக்ஸ் சொன்னா நான் 16 பிட் யூஸ் பண்ணணும். பட் நீங்க 16 பிட் யூஸ் பண்ணாட்டாலுமே லைக் திஸ் யூ கேன் ஏபிள் டு ஹேவ். நம்ம டிஃபரன்ஸ் பார்க்கலாம். மூவ் என்னோட செகண்ட் நம்பர் என்ன வந்து நான் பிஎக்ஸ்ல எடுத்துக்கிறேன். கமா வாட் இஸ் மை செகண்ட் நம்பர், ஏஏ பிளஸ் AA plus C3. So I'm telling us C3H. Okay. Okay, fine. So இதுதான் என்னோட நம்பர். நான் ரெண்டு நம்பர் எடுத்துட்டேன். ஹெக்ஸாடெசிமல் சொல்லியாச்சு. I'm telling us H. மூவ் சொன்னாக்கா இந்த A வந்து AX ரெஜிஸ்டர்ல ஸ்டோர் ஆயிடும். ஓகே, மூவ் சொன்னாக்கா டேட்டா டிரான்ஸ்ஃபர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இதெல்லாம் வந்து டேட்டா டிரான்ஸ்ஃபர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். என்ன பண்ணும் சொன்னா அந்த நம்பரை அந்த பர்டிகுலர் ரெஜிஸ்டர்ல போடும். அதுதான் அதோட வேலை. only that one it will do. Okay, now I'm going to tell as add, okay, AX, comma, BX. Okay, I don't want to tell அந்த நம்பரை நான் திருப்பி ஸ்பெசிஃபை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. You are understanding what I'm telling? Yes, இந்த AX அப்படிங்கிற நம்பர் இப்ப AA அப்படிங்கிற நம்பர் AXல இருக்கு, C3 அப்படிங்கிற நம்பர் BXல இருக்கு. இது ரெண்டுத்தையும் நான் ஆட் பண்றேன். ஆட் பண்ணிட்டு நான் எதுவும் பண்ணல, நான் ஆட் மட்டும் பண்றேன். This is very simple program. Understanding? So இதுதான் என்னோட ப்ரோக்ராம். This is very simple program. ப்ரோக்ராமே அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. சிம்பிள் அட்ரஸிங். அதாவது ரெண்டு 8 பிட் நம்பரை நான் ஆட் பண்றேன். I didn't tell you இந்த லொகேஷன்ல சேவ் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லல. ஓகே, so this is very simple. ஓகே, இந்த லொகேஷன்ல இருந்து எடுத்துக்கோங்க அப்படின்றதும் நான் சொல்லல. எந்த நம்பரை ஆட் பண்ணும் அப்படிங்கறதும் நான் சொல்லல. ஓகே, so everything is your wish. நீங்க என்ன வெரி சிம்பிள் நம்பர் கூட எடுத்து நீங்க ஆட் பண்ணலாம். ஓகே, இது என்ன இருக்குன்னு சொன்னா கேரி வந்திருக்கு. you got carry or not got carry, அது நம்ம இப்ப பார்க்கலாம். So this is my program. I'm just saving it. I'm saving and then I'm just see I'd have some wrong error. No zero prefix for Excel or H. Okay, let me tell like that only. Let me just see. Okay, here I will put as AL. AL, BL, this is also L and this is also L. நீங்க என்ன ஸ்பெசிஃபை பண்றீங்களோ அதை தான் நீங்க ஆட் பண்ணணும். Okay, you have to tell is here is H. I hope. There is an error. Wrong parameter. Move AL, comma AAH. Or else நம்ம இங்க என்ன நம்பர் கொடுக்குறோமோ அது மாதிரி கொடுக்கலாம். வெயிட் பண்ணுங்க. க்ளோஸ் 10101010. Okay. What number I have given here? 11000001. 11000001. Okay, can you see it? இப்ப நான் அந்த பைனரி அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணணும். Then only I'll get answer. Understanding? ஓகே, சோ என்ன மாதிரி நம்பர், இது வந்து ஒரு பைனரி நம்பர். நான் இப்ப சொன்னது வந்து பைனரி நம்பர். அதை ஹெக்ஸாடெசிமலா கன்வெர்ட் பண்ணும்போது ஏஏ அப்படின்னு வந்தது. ஓகே, ஃபைன், கிளியர். எஸ், சோ இப்ப நான் இங்க ரன் பண்றேன் ப்ரோக்ராம். இப்ப நான் ரன் பண்ணியாச்சு. சோ என்னோட ஆன்சர் வந்து 6D. சோ இங்க பாத்தீங்கன்னா அக்யூமுலேட்டர்ல இங்க 60 இருக்கு. ஸ்டெப் பை ஸ்டெப் போனீங்கன்னு சொன்னா எஸ், ஃபர்ஸ்ட் வந்து அக்யூமுலேட்டர்ல இந்த இங்க பாத்தீங்கன்னு சொன்னா அது ஹெக்ஸாடெசிமல்ல கன்வெர்ட் பண்ணிடுச்சு. So this binary is converted to AA, 0AA அப்படின்னு கன்வெர்ட் ஆயிடுச்சு.
தென் மை நெக்ஸ்ட் ஸ்டெப் அகைன் பி ரெஜிஸ்டர்ல, அதாவது பி அதாவது லோவர், இந்த ரெண்டு மட்டும்தான் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகுது, யூஸ் ஆகுது. பிகாஸ் ஐ ஹவ் யூஸ் மை எல் லோவர் ரெஜிஸ்டர் மட்டும் தான் யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ இங்க பாருங்க, எல்ல வந்து 00101 ஏஏ போட்டாச்சு. சி அது கன்வெர்ட் பண்ணியாச்சு, அது தட் நம்பர் இஸ் ஹியர். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் மை பி. இப்ப நான் பி ரெஜிஸ்டர்ல இந்த பைனரி வேல்யூ போட்டிருக்கேன். அதோட ஹெக்ஸாடெசிமல் கன்வர்ஷன் என்னன்னு சொன்னா C3. எஸ், ஃபைன். சோ இப்போ நான் இதை ஆட் பண்ணாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்னது ஆட். இப்போ நான் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் என்னோட ஆன்சர் என்னாச்சு 6D. எப்பவுமே அடிஷன் பண்ணதுக்கு அப்புறம் அக்யூமுலேட்டர் தான் உங்களோட வேல்யூஸ், அதாவது ரெஜிஸ்டர் வந்து ஸ்டோர் ஆகும். இம்ப்ளிசிட் சொன்னாக்கா இஃப் யூ நாட் கோயிங் டு ஸ்பெசிஃபை ஆல்சோ, இஃப் யூ கோயிங் டு ஸ்பெசிஃபை ஆல்சோ, நீங்க வந்து அக்யூமுலேட்டர்ல ஸ்டோர் ஆயிடும். சப்போஸ் நீங்க வந்து இப்போ நான் இங்க சொல்லவே இல்லை எந்த ரெஜிஸ்டர்ல நான் சேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு. கிளியர்? என்னோட ப்ரோக்ராமே எவ்வளவுதான். அதாவது ஒரு நம்பரை நான் வந்து லோவர் ரெஜிஸ்டர்ல போடுறேன், 2 லோவர் ரெஜிஸ்டர் யூஸ் பண்றேன், ஆட் பண்றேன், அவ்வளவுதான். அந்த ரிசல்ட் இட் இஸ் ஆட்டோமேட்டிக்கலி இட் இஸ் சேவ்ட் இன் யுவர் அக்யூமுலேட்டர். இது யாருக்குன்னா புரிஞ்சுச்சா? இது யாருக்குன்னா டவுட் இருக்கா? டெல் மீ நவ். திஸ் இஸ் வெரி சிம்பிள். இது நீங்க புரியலன்னு சொன்னா தென் இட் பி வெரி ஹார்ட். நோ, ஐ வில் எக்ஸ்பிளைன் அகைன் ஆல்சோ, கைண்ட்லி டெல் மீ. இப்ப யாருக்கு என்ன புரியலையா? திஸ் இஸ் ஹவ் யூ ஆர் கோயிங் டு ரைட். ஓகே, ஓகே. Yes, clear? Understanding this? Okay, fine. See, இது பேஸ் பண்ணி தான் நீங்க ப்ரோக்ராம் எழுத போறீங்க. சோ உங்களுக்கு எது ஹெக்ஸாடெசிமல் நம்பர், எது பைனரி நம்பர், எப்படி நீங்க இனிஷியேட் பண்ணணும் அப்படிங்கிறது யூ ஹேவ் டு நோ இட். யூ ஹேவ் டு நோ இட். நான் இப்போ உங்களுக்கு புரிஞ்சுச்சா எப்படி ப்ரோக்ராம் எழுதணும்னு சொல்லிட்டு? எப்படி 8 பிட் நம்பர்னா என்ன, 16 பிட் நம்பர்னா என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சுச்சா? ஓகே, ஓகே, ஓகே. சரி, இப்ப நீங்க அடிஷன் பண்ணணும்னு சொன்னா ஜஸ்ட் லைக் தட் யூ காண்ட் ஆட். ஓகே, நீங்க ஜஸ்ட் லைக் தட் ஆட் பண்ண முடியாது. ஹெக்ஸாடெசிமல் நம்பரை எப்படி ஆட் பண்ணணும்னு சொன்னா in this format only you have to add hexadecimal number. இது வந்து ஒரு hexadecimal number. எஸ், இது ஒரு 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 பிளேஸுக்கும் ஒரு வேல்யூ இருக்கு. சி இது வந்து 0th பிளேஸ், இது வந்து 1 பிளேஸ், இது வந்து 2 பிளேஸ், இது வந்து 3 பிளேஸ், இது வந்து 4 பிளேஸ். சோ 1 into 16 power 4. ஏன் 16 சொல்றாங்கன்னு சொன்னா அது வந்து ஒரு ஹெக்ஸாடெசிமல் நம்பர். இங்க பாத்தீங்கன்னு சொன்னா 16 பிட் அப்படின்னு சொன்னா, சி வெயிட், ஒன் செகண்ட். சி 16 பிட் சொன்னா, சி இங்க பாருங்க 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4. இது ஒரு 4 பிட், இது ஒரு 4 பிட், இது ஒரு 4 பிட், இது ஒரு 4 பிட். 0ல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். இங்க பாருங்க, சி இது வந்து 0th பிளேஸ், இது வந்து 0 1 2 அது மாதிரி 15 வரைக்கும் இருக்கும். டோட்டலா இதோட வேல்யூ வந்து 16 பிட்ஸ் தான். ஓகே, ஆனா இத 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 0 to 15 பிட்ஸ் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். அண்டர்ஸ்டாண்டிங்? டோட்டலா இதோட வேல்யூ 16 இருக்கு. ஆனா 0ல இருந்து நம்ம இத நம்பரிங் பண்ணும்போது இது 15. டோட்டல் லாஸ்ட் டிஜிட் வந்து எப்பவுமே என்னவா இருக்கும்னு சொன்னா அது வந்து ஒரு 15ஆ தான் இருக்கும். எஸ், ஓகே. சோ இப்போ இங்க பாத்தீங்கன்னு சொன்னா, லிசன், this is very important. அதனால தான் இங்க 16 அப்படின்னு போட்டிருக்காங்க. ஏன் அங்க 16 அப்படின்னு போட்டிருக்காங்கன்னு சொன்னா அது வந்து ஒரு 16 பிட் நம்பர். அதனால அதுதான் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும். இஃப் சப்போஸ் நான் ஒரு ஆக்டல் எடுக்கிறேன், ஆக்டல் நம்பர் எடுக்கிறேன்னா இங்க 8 வரும். ஓகே, அண்டர்ஸ்டாண்டிங்? பைனரி அப்படின்னு சொன்னாக்க இங்க 10 வரும். டெசிமல் அப்படின்னு சொன்னா இங்க 2 வரும். அண்டர்ஸ்டாண்டிங் திஸ்? வெரி இம்பார்ட்டன்ட். இப்ப நான் வந்து ஒரு 8 பிட், அதாவது 2 ஆக்டல் நம்பரை நான் வந்து ஆட் பண்ணணும்னு சொன்னா இந்த மாதிரி ப்ரொசீஜர் தான் நீங்க ஃபாலோ பண்ணணும். அதாவது என்னோட 8086 it will take in this procedure only. So 1 power 16. So இதெல்லாம் நீங்க ஆட் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு என்ன நம்பர் வரும்னு சொன்னா it will be like this. Yes, it is normally written as, இங்க 16 அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ண மாட்டாங்க. It is set as 19FDE. So இங்க பாருங்க, this is very important. This is very very important. This I'll put you in Moodle. இப்ப நீங்க 2 ஹெக்ஸாடெசிமல் நம்பர் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வேல்யூ வரும் அப்படின்னு சொன்னா இதுதான். This is the value. F and F நீங்க ஆட் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 1E அப்படின்னு வருதுன்னு சொல்றாங்க. Let us check. This is very very important. இங்க பாருங்க, 2 F நான் ஆட் பண்றேன். 1111 ஸ்பேஸ், இது என்னது, இது வந்து ஒரு 15, இது வந்து ஒரு
1 1 1 1 இது வந்து ஒரு f, இது வந்து ஒரு f. ரெண்டு f நான் இப்ப எடுத்திருக்கிறேன். அண்டர்ஸ்டாண்டிங்? 8 plus 4 plus 2 plus 1 is 15. அண்டர்ஸ்டாண்டிங் திஸ்? இது நான் ஆட் பண்ண போறேன். இங்க 0 இருக்கு, இங்க 1 இருக்கு. சோ இங்க 1 இருக்கு, திருப்பி இங்க 1 இருக்கு, இங்க 1 இருக்கு, திருப்பி 1 இருக்கு, திருப்பி 1 இருக்கு. சோ இதோட வேல்யூ வந்து e. ஆனா எனக்கு ஒரு கேரியும் ஒன்னு வருது. கேரி இஸ் கம்மிங் ஹியர். ஒன்னு வருது. ஓகே, சோ ரெண்டு f நான் ஆட் பண்றேன். f plus f. What is the value? ஒரு கேரி வருது, ஒரு my answer is e. Understanding? That is what they told here. This is very important. அதாவது ரெண்டு இங்க இருக்கு பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு ஹெக்ஸாடெசிமல் நம்பர், இதெல்லாம் ஒரு ஹெக்ஸாடெசிமல் நம்பர். இப்போ இந்த ரெண்டு நம்பர் நீங்க ஆட் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு என்ன வேல்யூ வருதுன்னு சொன்னா 1e. 1 அப்படிங்கிறது கேரி. ஆல்வேஸ் கேரி it will get generated in the what is it, this tabular column you just keep in mind. ஓகே, இந்த டேபுலர் காலம் நீங்க வச்சுக்கிட்டவங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஐ ரிப்பீட், ரெண்டு f நீங்க ஆட் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வருது? 1e. அண்டர்ஸ்டாண்டிங்? சரி, இப்போ நான் ரெண்டு e ஆட் பண்றேன். I'm going to add 2 e's. I'm going to add 2 e's. 2 e's ன்னு சொன்னாக்க என்ன நம்பர்? 1110. ஓகே, 1110. I'm sorry, 1110. ஓகே, இப்போ நான் இது நான் ஆட் பண்றேன். ஓகே, I'm going to add this. What I will get? I'll get 0 here. Yes, I'll get 0 here. 1 here, again 1 here, again 1 here, again 1 here. திருப்பி எனக்கு இங்க ஒரு கேரி வருது. Okay, what is this? 8, 9, 10, 11, 12. Understanding? So, am I correct in adding? One second. Concept, is that understanding for you people? That only you tell. Concept உங்களுக்கு புரிஞ்சுச்சா? 1c. Okay, fine. Understanding this, understanding this, understanding this. This in the tabular column is very, very important. This I'll put you in the Moodle today. Okay, today only I'll put. So always in addition is your e and e, e and e, e in the inga பாருங்க. Sorry, e and f. I'm sorry. E and e add பண்ணாக்கா 1c தான், correct. So e-யும் add பண்ணாக்கா 1c. 1 ங்கிறது கேரி. இப்போ e-யும் f-ம் add பண்ணீங்கன்னு சொன்னா 1d. Understanding? இங்க 1 இருக்குன்னு சொன்னா always 1 is going to have 1 வந்திருக்குன்னு சொன்னாலே அது கேரி ஜெனரேட் ஆயிருக்குன்னு அர்த்தம். 1 is always carry. Carry, always carry. Understanding this? I'm just stopping here.